மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் இணைந்து தியானம் செய்கிறோம், சத்சங்கம் செய்கிறோம். இது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, வாழ்க்கையில் எது பெற முடியலையோ அது எல்லாமே பெற முடியும் இந்த ஆற்றல், இந்த பயிற்சியின் மூலம். எப்படி அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு புது விஷயம், நியூரல் பாத்வேஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நாம் எல்லோரும் எதோ சாதிக்கணும், எதோ பண்ணணும், எவ்வளவோ சம்பாதிக்கணும், எத்தனையோ செயல்கள் செய்யணும் அப்படின்ற விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பேருக்கு மட்டுமே அது சாத்தியமாகும், மீதி எல்லாருக்குமே அது சாத்தியம் ஆகாது. எதுக்காக அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் இங்கே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்தால் மட்டுமே நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும். நம்முடைய பழக்கங்கள் எல்லாமே சரியாக இல்லை என்றால் எதுவுமே சாதிக்க முடியாது. நிறைய பேர் திட்டுவாங்க, காலையில ஏந்திரிக்கணும் சீக்கிரம், மொபைல் அதிகமா பார்க்கக்கூடாது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணுங்க, சர்க்கரை சாப்பிட்றது கம்மி பண்ணுங்க, அதிகமான தேவையில்லாத பேச்சு கம்மி பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா அதை ஃபாலோ ஆக்கி அதை பயன்படுத்த முடியல. எதுக்காக அப்படின்னா, யூ ஆர் ட்ரைங் டு கரெக்ட் த பிஹேவியரை கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்ட் பண்ணாலும் ஒரு 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் திரும்பி முதல்ல எந்த விதமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடும். இந்த பிஹேவியர் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு பழக்கம் வழக்கம், அதாவது ஒரு ஹேபிட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு நியூரல் நெட்வொர்க், நியூரல் பாத்வே ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த நியூரல் பாத்வே எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நாம் நிரந்தரமாக கான்ஸ்டண்ட்டாக எந்த விஷயத்தின் மீது கவனம் வைத்திருக்கிறோமோ, எந்த எண்ணங்கள் உருவாக்கிட்டே இருக்கிறோமோ, அதன் மீது அந்த நியூரல் பாத்வே அப்படின்றது கிரியேட் ஆகும். அந்த நியூரல் பாத்வேயின் மூலமாக நம்முடைய பிஹேவியர் அப்படின்றது இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட், பிஹேவியர் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரூட்டு, நியூரல் பாத்வே அப்படின்றது அதோட வேர் ரூட். இந்த ரூட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம பிஹேவியர், அதாவது பழம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சால் அது ஆகாது. சரியான எண்ணங்கள் இருந்தால் சரியான நியூரல் பாத்வேஸ் ஃபார்ம் ஆகுது. சரியான நியூரல் பாத்வேஸ் இருந்தால் சரியான பிஹேவியர், சரியான செயல்கள், சரியான பேச்சுகள், சரியான ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கும். இந்த விதமாக எதுக்காக ஆகும் அப்படின்னா, சரி இல்லாத எண்ணங்கள் நாம் எதுக்காக உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பொய்யான விஷயத்தை இதுவே சத்தியம் அப்படின்னு சொல்லி தீர்க்க காலமாக நம்பிக்கையுடன் அது மேல் இருந்தால் அந்த விதமான எண்ணங்களே உருவாக்கப்படும். அந்த விதமான நியூரல் பாத்வேஸை கிரியேட் ஆகும். அந்த விதமான ஒரு பிஹேவியர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதற்காக சத்தியத்துடன் இணைந்திருக்கணும். எப்பவுமே சத்தியத்துடன் இணைந்திருக்கணும். சத்தியமே சிவம், சத்தியமே சுந்தரம், சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானே. அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியாதது ஒன்று இருக்கு, செய்ய முடியாதது ஒன்று இருக்கு அப்படின்னா, அதற்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எதுக்காக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். எது அசத்தியமானது சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறோமோ அது கரெக்ஷன் பண்ணணும். பகவத்கீதா, பைபிள், குரான், தம்மபதம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக நூல்கள் இல்லாமல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எது சரி எது சரியில்லாதது, எது சத்தியம் எது பொய்யானது அப்படின்ற விஷயம் அதில் நல்லா சொல்லியிருக்காங்க. வெறும் அந்த எழுத்துக்கள் மட்டும் படித்தால் அந்த சத்தியம் என்பது நமக்கு புரியாது. எப்போ அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்கும் உள்ளர்த்தங்களை நாம் புரிஞ்சுக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தியத்தை உணரும் போது ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்களுடைய முறை மாறும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சரியில்லாத நியூரல் பாத்வேஸ் இருக்கும் இல்லையா, அது கரெக்டாக்கி சரியான கரெக்ஷன் என்பது நடக்கும். சரியான நியூரல் நெட்வொர்க் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த சரியில்லாத பழக்கங்கள் எல்லாமே சரியாக மாறி நமக்கு தேவையான அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வருது. இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க், அதாவது நியூரல் பாத்வேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ காலையில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம். பஸ்ஸு எந்த நம்பரோ நமக்கு தெரியுது, ஷேர் ஆட்டோ எந்த ஷேர் ஆட்டோ எந்த எந்த இடத்துல போய் நின்னோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அது இல்லாமல் ஒரு வண்டியில் போனோம் அப்படின்னாலும் நமக்கு
ஒரு கிளியர் கட் பிக்சர் எல்லாமே நமக்கு மைண்ட்ல இருக்கும். எப்படி போனா, எந்த நேரத்துக்கு போனா இந்த ஆஃபீஸ்க்கு நான் முடியும் அப்படின்னு சொல்லி. அதிகமா யோசிக்க மாட்டோம். தானாட்டுக்கதே நடக்கும் அது. அதுவே ஒரு நாள் அந்த ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ரோடு ரிப்பேர் ஏதோ ஒண்ணு பண்ணி அங்க பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே ஓஹோ! இந்த பிளாக் பண்ணியிருக்காங்க. வேற ரூட்ல போணும் அப்படின்னு சொல்லி நாம தேடி அடுத்த நாள் திரும்பி நாம மறந்து திரும்பி அதே ரூட்ல போறோம். ஐயோ! நேத்து பார்த்தோமே! திரும்பி இதே ரூட்ல வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லி திரும்பி அங்கிருந்து வேற ஒரு ரூட்ல போவோம். அதுக்கு அடுத்த நாள் கொஞ்ச தூரம் வந்த உடனே, ஐயய்யோ! இந்த ரோடு பிளாக் ஆயிருக்கு. இந்த ரூட்ல போனா திரும்பி டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் போய் திரும்பி ரிவர்ஸ் வரோம். அதுக்கு அடுத்த நாள் வீட்ல இருந்து கிளம்பும்போதே, நான் இந்த டைரக்ஷன்ல போக்கூடாது. அந்த டைரக்ஷன்ல போணும். அதுக்கு அடுத்த நாள் நாம யோசிக்க மாட்டோம். இந்த ரூட்ல நான் டெய்லி போறேன் அப்படின்னு சொல்லி சரியான ரூட்டுக்கு மட்டுமே போறோம். அதாவது இங்க என்ன, அந்த பழைய நியூரல் பாத்வே கரெக்ட் பண்றதுக்கு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. மைண்டு, பிரெயின் இது புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயம் எல்லாமே ஆழமாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது சரியானது கிடையாது. இந்த ரூட்ல போன நேரம் ஆகுது. இந்த ரூட்ல போனா சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி அது அனுபவபூர்வகமாக அந்த நெட்வொர்க் புதுசா கிரியேட் ஆகி ஒரு பாத்வே வந்ததுக்கு அப்புறம் சரியாக இருக்கும். இதுதான் நியூரல் பாத்வேஸ். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நடக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே பொய்கள் எது, சத்தியங்கள் எது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தமா இருக்கும். சரியான பாத்வேஸ் மட்டுமே இருந்தால் சரியான பிஹேவியர், சரியான பேச்சு, சரியான ஆட்டிடியூடு, சரியான பார்வை எல்லாமே இருக்கும். அது இல்லாம விட்டுட்டு நான் எத்தனை வாட்டி உனக்கு சொன்னாலும் நீ தியானமே பண்ண மாட்டேன். எத்தனை வாட்டி இந்த மாதிரி கத்தாது அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன். எத்தனை வாட்டி வெளியே சாப்பிடாது அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி எல்லாருடைய வீட்டில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குத்தானே. இது எதுக்காக அப்படின்னா புரியல, அந்த விஷய ஞானம் இல்லை. எனக்கு எதுவும் ஆகாது. ஒரு நாள் பானிபூரி வெளியே சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் உள்ள என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் உடலை பற்றி தெரியாது, மைண்டை பற்றி தெரியாது, பிரெயினை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி தே ஆர் டேக்கிங் தெம்செல்ஃப் as granted. ஸோ இந்த மாதிரி எத்தனை பொய்கள் நம்ம நம்பிக்கிறோமோ அவ்வளோ ஆழமான துன்பங்கள், ஆழமான தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில வருது மாஸ். இந்த விதமா இருக்கும்போது நல்ல தியானம் பண்ணி நல்ல புத்தகங்களை வாசிச்சு 4 பேருடைய அனுபவங்களும் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, எது சத்தியம் எது உண்மை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு எங்கே கரெக்ஷன் பண்ணணும், ஓ இத்தனை நாள் நான் இதுதான் சரியாக இருக்கு அப்படின்று நம்பிட்டேன், இது சரியில்லை என்று இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னுமே அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன், இன்னுமே நான் இந்த மாதிரி இருந்தால் ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பிஹேவியர் ஆகட்டும், நம்முடைய பேச்சாகட்டும் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி சரி இல்லாத பாத்வேஸ் எல்லாமே சரியான நியூரல் பாத்வேஸ் கிரியேட் பண்றோம் பாருங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரீவைரிங் த பிரெயின் அப்படின்னு. பிரெயின்ல நியூரல் பாத்வேஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ் புதுசா கிரியேட் ஆகுது. அதே மாதிரி மைண்டு ரெனியூ ஆகுது. எந்த விஷயத்துல ரெனியூ, பொய்யான விஷயங்கள் எல்லாமே சத்தியத்தின் மீது ஒரு கவனம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் எந்த விதமாக உருவாக்கணும் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் மைண்ட்ல. தட் இஸ் கால்ட் அஸ் ரெனியூவிங் த மைண்ட். மைண்ட் ரெனியூ ஆனால் பிரெயின் ரீவைர் ஆகும். பிரெயின் ரீவைர் ஆனால் நம்முடைய பாத்வேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்முடைய நியூரல் பாத்வேஸ் சேஞ்ச் ஆனால் நம்முடைய பிஹேவியர், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனை முறை எல்லாமே மாறிட்டோம். தென் யூ ஆர் செட் டு பி an enlightened. திரும்பி நம்ம ரிவர்ஸ் ஆக மாட்டோம். எதுக்காக அப்படின்னா இதில் இத்தனை நன்மைகள் இருக்கும்போது திரும்பி நம்ம எதுக்காக போகிறோம் பின்னாடி, we will not go. இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வருவாங்களோ they are called as enlightened beings, enlightened masters. அந்த விதமான என்லைட்டன்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா ஞானத்தின் மூலம் மட்டுமே வருது மாஸ்டர்ஸ். எத்தனை புத்தகங்கள் வாசிச்சாலும் ஒரு நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்குமே. எத்தனை பேருடைய அனுபவங்கள் கேட்டாலும் உங்களுடைய அவேர்னஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு சுய அனுபவம் வரணும் அப்படின்னா அது தியானத்தின் மூலம் மட்டுமே உங்களுக்கு சாத்தியமாகும். அதுக்காக தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் செய்தால்
ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரம் லைஸ் டு ட்ரூத், பொய்யான விஷயங்களிலிருந்து சரியான விஷயங்கள் அந்த சைடு நீங்க வருவீங்க. இருட்டான வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். ராட்சசனாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு கடவுளாக மாறிடுவாங்க. அந்த விதமான ஒரு பயிற்சி தான் தியானம். இந்த தியானத்தை எல்லோரும் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையானது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.